அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்மீக ரீதியான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயானத்தில் இருக்கும் தெய்வம் எந்த கோயில்? பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் விட்டிருக்கும் மாசாணியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாசாணியம்மன் கோயில் சுமார் 2000 வருடம் முன்பு பழமையான கோயில் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் ஆண்ட நன்னன் என்ற மன்னன், ஆனைமலை பகுதியில் ஆண்ட நன்னன் என்ற மன்னன் தன் தோட்டத்தில் வளரும் மாமரத்தில் யாரும் மாம்பழம் பறித்து சாப்பிடக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டான். ஒரு இளம்பெண், இதை அறியாத ஒரு இளம்பெண் அந்த தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் உள்ள பழத்தினை சாப்பிட்டதனால் இதை பெரிய குற்றமாக கருதிய அந்த மன்னன் அந்த இளம்பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்தான். மரண தண்டனை விதித்த இளம்பெண் மரணத்துக்கு ஆளாக அந்த இளம்பெண்ணை மயானத்தில் அடக்கம் செய்து அதை தெய்வமாக அனைவரும் வழிபட்டனர். இதனால்தான் இந்த கோயிலின் பெயர் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்படுகிறது. மாசாணி என்பதன் பொருள் என்னன்னா, மயானம், சுடுகாடு என்பதுதான் இது பொருள். இங்கே விட்டிருக்கும் மாசாணி அம்மன் சுமார் 17 அடி நீளத்தில் சயன கோலத்தில், அதாவது படுத்த கோலத்தில் காட்சியளிப்பார் மாசாணி அம்மன். மாசாணி அம்மனுக்கு எதிர்ப்புறம் சுடலை ஒரு காவல் தெய்வமாக சுற்றி உபதெய்வங்கள் பேச்சியம்மன், துர்க்கை, விநாயகர், முருகர், கால பைரவர் உபதெய்வங்கள் அனைத்தும் உள்ளன. போக இந்த மாசாணி அம்மனில் நீதிக்கல், அநீதியை தட்டி கேட்கக்கூடிய நீதிக்கல் பிரசித்தி பெற்றது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆனைமலை மாசாணி அம்மன் நீதி தவறாமல் தீர்ப்பு அளிப்பதில் பிரசித்தி பெற்ற தெய்வமாக இங்கே கருதப்படுகிறது. தை அமாவாசை மகா சிவராத்திரி முக்கிய திருவிழாவாக இங்கு நடைபெறும். மேலும் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த மாசாணி அம்மன் கருதப்படுகிறது. அதாவது இந்த கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு வெளியே வத்தல் எல்லா கடையிலையும் விற்பாங்க. வத்தல், பூ மாலை, போக எண்ணெய், பால் போன்ற பொருள்கள்லாம் விற்பாங்க. இந்த வத்தல் எதுக்கு விற்கிறாங்கன்னா, மாசாணியம்மன் கோயிலுக்குள்ள நீதிக்கல்ன்ட்டு இருக்கு. அதாவது தனக்கு யாராச்சும் அநீதி இழைவித்தார்களோ, தன்னை அழிக்கும் நோக்கத்துடன் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாங்களோ, நம்ம ஏமாத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்திருந்தாலோ, இந்த நீதிக்கல்லிடம் பிரார்த்தனை முன்வைத்தால் உடனே நீதி கிடைக்கும் என்பது அபிப்பிராயம். அதாவது ஒரு டைலாக் உண்டு, தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொள்வான். இந்த நீதிக்கல் என்னன்னா, வத்தலை வாங்கிட்டு போய் அங்கே ஒரு ஆற்றல் இருக்கும். ஆற்றலில் நம்ம கைப்பட அரைத்த வத்தலை அந்த நீதிகளிடம், எனக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டது, எனக்கு பணபலமோ ஆள் பலமோ இல்லை, தெய்வமாகிய நீந்தான் அந்த அநீதியை கேட்க வேண்டும் என்று முறையிட்டு அந்த நீதிக்கல்லின் மேல் இந்த வத்தலை பூசினால் 21 நாளுக்குள்ள கட்டாயமாக அநீதி இழைத்தவர்களை இந்த தெய்வம் கேட்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது நியாயமான கோரிக்கையை தான் முன்வைத்து கூற வேண்டும். அப்பதான் அநீதிக்கு உண்டான தீர்ப்பு கட்டாயம் கிடைக்கும். போக இந்த பிரார்த்தனை நிறைவேறின பிறகு இந்த கோயிலுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து 21 நாள்ல இந்த பிரார்த்தனை நிறைவேறுதுன்னு வச்சுக்கோங்களேன். மீண்டும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து இது கட்டாயமா செய்யணும். நீதிகளில் வத்தலை அரைச்சி பூச்சிட்டோம்னா அடுத்து கட்டாயமா இதை செய்யணும். மாசாணி அம்மனுக்கு அந்த நீதிகளுக்கு எண்ணெய் காப்பு செலுத்துவதற்கு எண்ணெய், பால், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். பிரார்த்தனை வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். போக இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கோயில் நிர்வாகத்திலிருந்து ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான். அந்த சீட்டில் நமது நியாயமான கோரிக்கைகள், நமது பெயர், முகவரி, ராசி நட்சத்திரம் எழுதி நியாயமான கோரிக்கைகள், வேலை வேண்டும், வீடு கட்டணும், திருமணம் ஆக வேண்டும் ஆகிய நியாயமான கோரிக்கைகளை எழுதி அர்ச்சகர்கிட்ட கொடுக்கும்போதே அர்ச்சகர் அந்த மாசாணியம்மன் காலடியில வைத்து பூஜை செய்வார். அது அந்த நாள் முழுக்கும் அந்த காலடியிலேயே அந்த சீட்டு இருக்கும். இதுவும் ஒரு நம்பிக்கை. காலடியில நம்ம கோரிக்கைகளை மாசாணியம்மனிடம் நமது கோரிக்கையை காலடியில் வைக்கும்போது சீக்கிரம் நிறைவேறும் என்பது மிகப்பெரிய ஐதீகம். இப்போ வாழ்வுல அனைவருக்குமே அநீதி இழைப்பவர்கள் தான் நிறைய பேர். அந்த அநீதி இழைத்தவர்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியல, தெய்வம் கேட்கணும் அப்படின்னு என்று நம்பினீர்கள்லாம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பகுதியில் விட்டிருக்கும் இந்த மாசாணி அம்மன் கோயிலில் போய் முறையிட்டாலே உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.